Hi students, welcome to 6th standard English. Today we are going to learn about the topic supplementary word to book part 1. This class got to stop immediately. Justice Mathematics said in a stern voice, dropping the hammer for silent in the court. ஜட்ஜு மேக்ஸு சொல்கிறாரு நீதிமன்றத்தில் சுற்றி எல்லாம் அவரோட டேபிளில் தட்டிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. He pushed back the con-trimmed glasses up his nose and glared first at Magesh and then at the crowd in the court. Everybody respected him, even Magesh, so a pin drop silence fell in the court instantly. ஜட்ஜ் என்ன செய்யார், அவரோட மூக்கு கண்ணாடியை ஒழுங்காக போட்டுட்டு என்ன பண்ணார், மகேஷை பார்க்குறாரு. மகேஷை பார்க்கும்போது அங்கே நீதிமன்றத்தில் இருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மாறி மரியாதை ஜட்ஜிட்ட மரியாதையோட என்ன செய்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. அப்போ அந்த நீதிமன்றத்தில் என்னது ஊசி விழுந்தா கூட இந்த இது கேட்கும் அளவுக்கு அமைதியாக இருந்தது கோர்ட்டு. லெட் அஸ் ப்ரொசீட். ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் செட் நோடிங் ஹிஸ் ஹெட். ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து தலையாட்டிட்டு நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யுவர் விட்னஸ் ஃபர்ஸ்ட். ஹீ ஜஸ்டட் ஆஸ் த டோன் மிஸ் இங்கிலீஷ்ட சொல்கிறாரு. உங்களோட இதுதான் ஃபஸ்ட்டு, உங்களோட வழக்கு ஃபஸ்ட்டு விசாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. மகேஷ் ஜீவ்டிகி ஸ்னேல் நேவ்ஸ்லி. மகேஷ் நினைச்சார், அவருக்கு விரலில் இருக்க நகத்தை பதட்டமாட்டு கடிச்சிட்டே இருக்காரு. யுவர் ஆனர், பிஹைண்ட் த லேடி இன் எ trembling voice, when I came to this house, I wore a lovely pink and grey dress, shiny and unmarked, and sir, just look at me now. மிஸ் இங்கிலீஷ் வந்து நடுங்க குரலில் பேச ஆரம்பித்தாங்க. என்ன பேச, நீதிபதி அவர்களே, நான் இந்த வீட்டுக்கு வந்தபோது மிகவும் அழகாக வெளிர் சிவப்பும் சாம்பல் நிறம் கலந்த பளபளப்பான எந்த கரையும் இல்லாத ஆடை அணிந்திருந்தேன். ஆனால் இப்போது என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மிஸ் இங்கிலீஷ். எவ்ரிபடி கேஸ்ட் அட் கேர். ஹர் ட்ரெஸ் வாஸ் unrecognizable, covered with ink and grease spot. Mercilessly dog-eared and two corners chipped away. She looked a break. Tears rolled down Miss English cheek. கோர்ட்டில் எல்லோரும் என்ன செய்தாங்க, நிதானமாக பார்த்தாங்க. அப்போ அடையாளம், இந்த இது அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறி இருந்தது. அந்த மையாலும் அப்படி அங்கங்கே புள்ளி வச்சோம், அடையாளம் இல்லாத அளவுக்கு இருந்தது. அதுக்கு ரெண்டு முனைகளும் கடிபட்டு நாய்க்காதுகளை போல் அங்கங்கே மடிக்கப்பட்டு தொங்கிட்டு இருந்தது. என்னது புக்கு, அது பார்க்கவே நஞ்சு கிழிஞ்சது மாதிரி இருந்தது. அது அப்படி சொல்லிட்டு நினைச்சா கன்னங்களில் கண்ணீர் வடிய அழுதுட்டுருக்கா. ஆஃபரிங் ஹர் ஏ ஹேண்ட் கர்ஷிப், ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆஸ்ட் ஜென்ட்லி, ஹவ் டிட் இட் ஹேப்பன்ட் மிஸ் இங்கிலீஷ் அப்படின்னா, இந்த இது ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஜட்ஜு கேட்குறாரு. கர்ச்சிப்பை கொடுத்துட்டு அவர்கிட்ட கண்ணீரை துடைக்க சொல்லிட்டு கேட்குறாரு, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. வெல் ஸ்னிப்டு மிஸ் இங்கிலீஷ், திஸ் பாய் சி பாயிண்டட் அட் மகேஷ். அவள் ஒரு மகேஷை சுட்டி காட்டி சொல்கிறான். வாட் மீ ஹவ் யூ ஃபியூ மந்த்ஸ் பேக், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால், பட் நெவர் bothered to cover me properly with the nice brown paper case father had bought. சில மாதங்களுக்கு முன்னால் இந்த என்னை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஆனால் அவனை அப்பா வாங்கி கொடுத்த அழகிய பழுப்பு நிற காகிதத்தை அவன் வந்து என்ன செய்திருக்கணும், மூடி இருக்கணும். ஆனால் அவன் என்ன அதை வச்சு மூடாமல் என்னை பற்றி அவன் அலட்டி கொள்ளவே இல்லை அப்படின்னு மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறது. Did Magesh not get scolded and punished in school for that? Justice Mathematics inquired. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் கேட்குறாரு, அதுக்காக அவன் ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு வாங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓ எஸ், he was repeatedly, said Miss English in a tearful voice, but all the punishments and scolding slipped of him like water off a duck's back. Not only did he drain my looks, she continued, he also guilt-treated me.
அவன் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே தான் இருக்கான். எத்தனை முறை வாங்கினாலும் அவனுக்கு தாமரை இலையில் தண்ணீர் விட்டால் அது எப்படி வளைந்து ஓடுமோ அது மாதிரி தான் அவன் எவ்வளோ பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் அவனுக்கு அது மைண்டில் நிற்கவே இல்லை அப்படின்னு மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறான். The audience was stunned, ill-treating a delicate creatures like Miss English. How terrible! By now, tears had started rolling down Miss English's big eyes. ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் என்ன இதை கேட்டு திகைத்து அப்படியே மலைத்து போயிருக்காங்க. சொல்லுங்க, மிஸ் இங்கிலீஷ் போன்ற இந்த மென்மையான உயிரினத்தை இவ்வாறு துன்புறுத்தலாமா, எவ்வளோ பயங்கரமாக துன்புறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லாங்க. அந்த நேரத்தில் கண்ணீர் துளிகள் மிஸ் இங்கிலீஷுக்கு கண்ணீர் அப்படியே கண்களில் இருந்து உருண்டு ஓடுகிறது. And stopping only to snip delicately in handkerchief, she told everyone about how Magesh dropped her carelessly, stuffed her anyhow in his crammed bag, sometimes next to the lunch box, dripping with oil. தன்னோட கைக்குட்டையால் முகத்தை தொடச்சிட்டு சொல்கிறார், மகேஷ் எப்படி தன்னோட புக்கை எப்படி கீழே போட்டான், அலட்சியமாக போட்டான், கொஞ்சம் கவலைப்படாமல் போட்டான் அப்படின்னு இந்த நெரிசல் மிகுந்த பள்ளிக்கூட பையில் திணிச்சு கொண்டான். எண்ணெய் சிந்திய அந்த டிஃபன் பாக்ஸ் எண்ணெய் சிந்தியதாக இருக்கும், அதுக்குள்ளால் அந்த புக்கை திணிச்சு வச்சதும் அப்படின்னு எல்லாத்தையுமே என்ன செய்ய அழுதுகிட்டே சொல்கிறா மிஸ் இங்கிலீஷ். Magesh turned, read as many pairs of eyes, glad at him. Oh, why had he not listened to his mother, who had told him many times to take care of his books? He was otherwise a good boy and even managed to stay within the first five ranks in class, but he was extremely lazy. எல்லாருமே மகேஷை அப்படியே கோபமாக பார்க்காங்க. மகேஷ் அப்படியே முகஞ்ச வந்தவனா அப்படியே நிற்கிறான். அந்த ஒரு அம்மா அவனை புத்தகங்களை பாதுகாப்பாக அவனோட அம்மா புத்தகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி கூறினாலும் அவன் அதை என்ன செய்ய மாட்டான், கேட்கறது கிடையாது. ஆனால் அவன் நல்ல பையன்தான். நல்ல பையன் சொன்னால் கிளாஸில் அவன் என்ன செய்தான், முதல் 5 ரேங்கு ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ் வாங்கக்கூடிய மாணவர்களில் ஒரு மாணவனாட்டம் இருந்தான். ஆனால் கொஞ்சம் சோம்பேறி. Magesh, the stentorian voice of Justice Mathematics brought him back to reality. What do you have to say for yourself? Justice Mathematics, ஜட்ஜ் மேத்தமேட்டிக்ஸ் கேட்குறாரு உரத்த குரலில். மகேஷ்கிட்ட கேட்குறாரு, நீ உன்னை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு. மகேஷ் மேனேஜ் டு மம்பிள் அண்ட் அப்பாலஜி. ஐ ஆம் சாரி சார். மகேஷ் மன்னிப்பு கேட்டு என்ன செய்துட்டான், அந்த இடத்த சமாளிச்சிட்டான். ஐயா என்ன ரொம்ப மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறான் மகேஷ். வாட் டு யூ மீன்ஸ் பை சேயிங் சாரி? என்ன சாரி, மன்னிப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதோட மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படிங்க. ஸ்க்ரீம்டு ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ், யூ ஹாவ் டு அன்டு வாட் யூ ஹாவ் டன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? He looked above the top of his classes and seemed as if he would like to beat Magesh. Next he barked at the peon. ஜட்ஜ் மேத்தமேட்டிக்ஸ் சொல்கிறாரு, மகேஷ் நீ செய்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது தனக்கு கண்ணாடியை மேல்புறமாக வச்சு அப்படி அப்படியே தாத்து வச்சுட்டு அவர் மேல்புறமாக பார்த்து கேட்குறாரு. அதை பார்ப்பதற்கு அவனுக்கு என்ன செய்து அவரை கட்டித்து குதற வேண்டும் போன்று தோன்றியது அவனுக்கு. Mr. Jagrabi stood up shakily and bent to the witness box. அப்புறமா அடுத்ததாக விட்னஸ் பாக்ஸில் வந்தது ஜாகிரபி புக்கு. He was in the worse condition than Miss English. அப்படின்னா அது என்னது, மிஸ் இங்கிலீஷோட ரொம்ப கண்டிஷன் மோசமாக ஜாகிரபி புக்கு வந்தது. He had no cover, அதுக்கு கவரே கிடையாது. இந்த கண்டென்ட் பேஜ் வாஸ் ஹேங்கிங். கண்டென்ட் பேஜ்னா எந்த லெசன் எந்த பேஜில் இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் கண்டென்ட் பேஜ். அது கிழிஞ்சு தொங்கிட்டு இருந்து. ஆன் இட் இட்ஸ் லாஸ்ட் த்ரெட் பட் த worst parts were the map. அது ஒரு நூலில் தொங்கிட்டே இருந்தது. They had been filled in mercilessly
with all the colors in the பெயிண்ட் பாக்ஸு. அது பெயிண்ட் பாக்ஸில் உள்ள கலரை எல்லாம் அந்த புக்கில் அடித்து வச்சு ரொம்ப மோசமாக ஆக்கி வச்சுருந்தது. எஸ் ப்ராம்ப்டட் ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் மெர்சிலஸ்லி ஈவு இரக்கமில்லாமல் அந்த புக்கை வந்து ரொம்ப மோசமாக ஆக்கி வைக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஜாகிரபி புக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேச வைக்கிறாரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.